ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மழை நிலவரம் எப்படி இருக்கு தமிழகத்துல? அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மட்டும்தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு எப்பயுமே இருக்கும். அதையும் தாண்டி மற்ற பகுதிகள்னா வெப்பச்சலனம் தான் காரணமாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு, குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய கர்நாடகாவா இருக்கட்டும், அதுக்கு மேலே மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய மழை தட்டுப்பாடுன்றது அங்கே ஏற்பட்டு இருந்தது. குடிநீர் தட்டுப்பாடு வரைக்கும் போற அளவுக்கு மோசமா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு சீராகி மழை பொழிவு நேற்றிலிருந்து ஓரளவுக்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்கு. 25-26 மழை வேகம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான காவிரி நதி உள்ளிட்ட முக்கிய நதிகளுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் வரும் நாட்களில் மழை கொஞ்சம் தீவிரமாகும்ன்ற ஒரு நல்ல செய்தி இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் அப்படின்றதையும் பார்த்துலாம். இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வினோதினி, கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவின் மீதான மேக நகர்வு அப்படின்றதான் பார்க்குறோம். தமிழ்நாட்டிலையும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாகவே ஆக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில மழையின் நிலவரம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கும்போது ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு 9 மணி அளவில் என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் பாருங்க, குறிப்பாக இங்கே வட மாவட்ட பகுதிகளில் தான், அதாவது தமிழகம், ஆந்திரா இந்த எல்லை பகுதிகளில் தான் மழைக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இங்கே பாருங்க, சென்னை மாநகரின் சில பகுதிகளில், குறிப்பாக புறநகர் பகுதியான ஆவடி அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலையும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் சென்னையின் மெயின் பகுதிக்கு நம்ம வந்தோம்னா நகரின் சில பகுதிகளிலுமே கூட மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்படியே கீழே போக போக கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. காஞ்சிபுரம் பக்கத்துலயும் கூட எஸ், ஒரு சில பகுதிகளில் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்க பாருங்க, அச்சரப்பாக்கம், ஓங்கூர் இந்த பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இன்டீரியர் பகுதிகளிலுமே சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பெரும்பாலும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை அந்த பகுதிகளில் தான் பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் டெல்டா பகுதி அதுக்கு கீழே எல்லாம் பார்த்தோம்னா பாருங்களேன், எந்தெந்த இடத்துல மழை இருக்கு நீங்களே பாருங்க. புதுக்கோட்டையில பயங்கரமா இருக்கும் போல. எஸ், புதுக்கோட்டையில, கந்தர்வக்கோட்டையில மழைக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரைக்குடி, அறந்தாங்கி, தேவக்கோட்டை இந்த பகுதிகளெலாம் மழை தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்துக்கு அங்கே மழை தொடர இருக்கிறது. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் தென் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஐசோலேட்டட் ரெயின்ஃபால்னு சொல்லப்படக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமான மழை பொழிவு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே மழை பொழிவு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ வானிலை ஆய்வு மையத்தோட தரவு என்ன சொல்லுது அப்படின்னு நௌகாஸ்ட் என்ன சொல்லுது நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பாருங்க, பெரும்பாலான வட கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலையுமே மழைக்கான வாய்ப்பு ஒரு எல்லோ அலர்ட் ரேஞ்சில் இருக்கு. ஆனால் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட்ன்ற ரேஞ்சுக்கே கூட ஒரு நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் மற்ற பகுதிகளில் ஒரு பிரேக் இருக்குது தற்போதைய சூழலில் அப்படின்றதையும் பார்க்குறோம். அதை மீறி இங்கே பார்த்தீங்கன்னா சிவகங்கை பகுதியில் ஓரளவுக்கு மழை கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த சொமாலி ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம். அது மழை பொழிவை எப்படி இந்தியாவை நோக்கி தொடர்ந்து நகர்த்திட்டு வருது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்ம தமிழ்நாடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா அதுவும் ஒரு நல்ல செய்தியாக தான். நிறைய இடத்துல ஐசோலேட்டட் மழை கிடைச்சிட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மழையும் தீவிரமாகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில இரவு ஒரு 10 மணிக்கான நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு இல்லை. சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழகத்தின் சில பகுதிகளில் மட்டுமே மழைக்கான சாத்தியம் இருக்கிறது இன்று இரவு பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி மற்ற இடங்கள்ல பெரிய அளவில் மழை இல்லை அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ரைட், ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.